ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்தோரம். வர இருக்கும் குரு பயிற்சி மீனராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த குருவானவர் எந்த நாளிலே, எந்த நட்சத்திரத்திலே, எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இப்போ பார்த்துடலாம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் கடக ராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் மீன ராசிக்கு எந்த மாதிரி பலனை செய்ய போகிறார் அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். குரு 5 நிற்க கரிவரி யோகமாம், அரசன் சேவையாம், ஆனந்த வாழ்வாம் அப்படிங்கிறாங்க. நம்ம குரு 5-7 கோச்சாரத்தில் வரும் பொழுது கரியில் போகணும், பரியில் போகணும். கரி என்றால் யானை, பரி என்றால் குதிரை. அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ அப்படி சொன்னால் நீங்கள் சிரிச்சிருவீங்க. யானையில் போகணும், குதிரையில் போகணும் அப்படிம்பாங்க. அப்போ யானைக்கும் குதிரைக்கும் 4 கால்கள். நீங்கள் 4 கால் சக்கரம் கார் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னே சொல்லி சொகுசு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னே சொல்லிடலாம். இதே விவசாயிகளாக இருந்தால் 4 கால் பிராணிகளாக ஆடு மாடு வாங்கி நல்ல பலனை பெறலாம் அப்படின்னே சொல்லிடலாம். இதைத்தான் குரு 5 நிற்க கரிபரி யோகமாம், அரசர் சேவையாம், ஆனந்த வாழ்வாங்கிறாங்க. அரசாங்கத்தால் வெகுமதி கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதேனும் ஒரு சலுகைகள் கேட்டிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு அரசு வேலையும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். குரு மீனராசிக்கு பஞ்சமஸ்தானமான கடகராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசி என்பது மீனராசிக்கு 9ஆம் இடமாச்சு. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாச்சு. அப்போ பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப 9ஆம் இடத்தை பார்ப்பது அனைத்து பாக்கியங்களையும் இந்த குரு பகவான் தர வருகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஜாதகமான பயிற்சி அப்படின்னே சொல்லிடலாம். பாக்கியஸ்தானம் வலுவாயிருச்சுல்ல, அப்போ எல்லா பாக்கியத்தையும் இந்த குரு கொடுத்தே தீரணும். அது கடக குரு, உச்சம் பெற்ற குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ எல்லா பாக்கியமும் இந்த மீனராசிக்கு கிடைச்சி தான் ஆகணும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை அல்லவா பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது உபநயனஸ்தானம், லாபஸ்தானம் என்றே சொல்லிவிடலாம். நீங்கள் எதை தொட்டாலும் லாபகரமாக இருக்கும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம். இதைத்தான் சொல்லுவார்கள், தொட்டதெல்லாம் துலங்கும், தோட்டமெல்லாம் காய்க்கும் அப்படிம்பாங்க. தோட்டம் பூரா காய் காய்ச்சிருச்சுன்னா அதை விற்று காசாக்கி பணமாக்கி, காசு பணம் தொட்டு அப்படின்னு அந்த காசு மலையில் அப்படியே நினைவீங்கள்ல, உங்கள் காட்டில் மலை அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். பண வரவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ ஆடே பணம் வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்து ஒன்று பீரோவில் வச்சு போட்டுவோம், இல்லை பேங்க்கில் கொண்டு டெபாசிட் பண்ணுவோம். இல்லை என்றால் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி, அதாவது ஆடம்பர பொருட்களை வாங்கி உங்கள் ஷோகேஸை நிரப்புவீங்க. அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்கி உங்கள் ஷோகேஸில் நிரப்பி அழகு பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ சுக்கிரன் அழகு சாதன பொருளுக்கு அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்த்தாலும் குரு சுக்கிர யோகத்தை கொடுப்பார். இங்கே குரு சந்திரனை மீனராசியை பார்ப்பது குரு சந்திர யோகத்தை அளவா கொடுத்து விடுவார். விசேஷ பார்வையாக குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வை
உச்ச பார்வை, நவாச்சர பார்வையாக பார்க்கிறார். அதுவும் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று நல்ல நிலையில் பலமாக இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு பலம், மீன ராசிக்கு பலம் என்றே சொல்லிவிடலாம். உச்ச குரு மீன ராசியை பார்ப்பது குருச்சந்திர யோகத்தை அல்லவா கொடுத்துவிடும். அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்தாலோ, குரு சந்திரனை பார்த்தாலோ, சந்திரன் குருவை பார்த்தாலோ குருச்சந்திர யோகத்தை பெற்று விடுவார்கள். யார்? மீனராசிக்காரங்க அப்படின்னே சொல்லிடலாம். பஞ்சமத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், பட்டத்தை கொடுப்பார், பதவியை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். பஞ்சமஸ்தானம் என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்னே சொல்லிடலாம். அதாவது புல்லுக்கட்டும் விறகுக்கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமந்தார்கள். காதினிலே நீல நிற கடுக்கலும் போடுவார் அப்படிம்பாங்க. ஆக பஞ்சமஸ்தானம் வலுவாக இருந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய தாத்தா பாட்டனார் முப்பாட்டனார் செய்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருந்து விட்டால் நீங்கள் வலுவாக வாழ்க்கையிலே பலமாக வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே மீனராசிக்கு குரு 5ஆம் இடமான சந்திரன் வீட்டில் உச்சம் பெறுகிறார். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் வீட்டிலிருந்து சந்திரனை பார்க்கிறார். மீனராசினா சந்திரன் அங்கே தான் இருப்பார். அப்போ குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றுறாங்க. இவர் வீட்டில் அவர் வீட்டில் இவர். குருவின் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு, பரிவர்த்தனை யோகமும் பெற்று விடுவதால் அந்த மீனராசிக்கு யோகமோ யோகம் என்றே சொல்லிவிடலாம். மீனம் மீண்டு வரும் நேரம் அப்படின்னே சொல்லலாம். மீனராசிக்காரர்கள் தான தர்மங்களை செய்தார் தர்மம் உங்களை தலை காக்கும் அப்படிங்கிறத போல உங்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்கள். அன்னதானம் நடக்கக்கூடிய கோயில்களில் அன்னதானம் போடுங்க. தானம் என்பது தானத்தில் சிறந்தது நிதானம், அடுத்தது அன்னதானம் தான். கர்ணன் மகாபாரதத்திலே எல்லா தானங்களையும் செய்தான், ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. அது ஒரு குறைவாகவே இருந்தது. யார் வேணும்னா தங்கத்தை கொடுப்பான், கவசத்தை கொடுப்பான், எல்லாத்தையும் தான் செய்த தர்மத்தை கூட கடைசியாக கொடுத்து விட்டான். ஆனால் அன்னதானம் என்ற ஒரு தானம் இருக்குது, அதை மட்டும் அவர் கர்ணன் செய்யவே இல்லை. ஆகையால் ஒரு நாளிகை நரகத்தில் இருந்து பின்பு சொர்க்கத்திற்கு சென்றான் அப்படின்னு புராண வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. ஆக அன்னதானம் செய்தால், பிறருக்கு பசியை போக்கினால் உங்களுக்கு எல்லா வளமும் வந்து சேரும். தானத்தில் சிறந்த நிதானம், அடுத்த அன்னதானம், அடுத்த உறுப்பு தானம், கண் தானம், இரத்த தானம், இதெல்லாம் இருக்குது. அன்னதானம் செய்ய செய்ய உங்கள் குடும்பம் வளரும். நீங்கள் வாழ்க்கையில் வசதியை பெறுவீர்கள், வளமான வாழ்க்கையை பெறுவீர்கள் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை டச் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும். நன்றி, வணக்கம், வாழிய வளம்.